ப்ரோக்ராமிங் பற்றி பார்க்க போகிறோம். சி ப்ரோக்ராமிங்கில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்காக ஒரு சி ப்ரோக்ராம் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த சி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா 2 சப்டிவிஷனை நம்ம பிரிச்சுக்கிறோம். ஸோ பேஸ்ட் ஆன் த செக்ஷன் நாம் வந்து பிரிச்சுக்கிறோம். ஸோ காமனாக இந்த 2 செக்ஷன் இல்லாமல் உங்களால் சி ப்ரோக்ராம் எழுதவே முடியாது. ஸோ 2 செக்ஷனை நான் பிரிச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் செக்ஷன் நம்ம வந்து ஹெடர் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹெடர் செக்ஷனில் நம்ம ஹெடர் ஃபைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்த செக்ஷன் மெயின் ஃபங்க்ஷன் செக்ஷன். ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷனில் தான் நம்ம வந்து தேவையான அந்த என்னென்னலாம் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோமோ அதெல்லாமே நம்ம இங்கே தான் கொடுப்போம். இப்போ நம்ம இந்த 2 செக்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹெடர் செக்ஷன் பார்த்துடலாம். ஸோ இந்த ஹெடர் செக்ஷனில் நம்ம வந்து ஹெடர் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஹெடர் ஃபைல்ஸ் எல்லாமே .h எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நாம் வந்து stdio.h பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த stdio.h ஹெடர் ஃபைலை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல். ஸோ இந்த ஹெடர் ஃபைலை யூஸ் பண்ணுறதன் மூலிமா நம்மளால் பேசிக்கான இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கிற முடியும். அடுத்தது conio.h. ஸோ இதை வந்து நம்ம கன்சோல் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கன்சோல் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைலை நம்ம யூஸ் பண்ணுறதன் மூலிமா நம்மளால் கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும் அண்ட் getch ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா math.h. ஸோ math.h ஹெடர் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணுறதன் மூலயமா நம்மளால் பேசிக்கான மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட் இந்த மாதிரியானதெல்லாம் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னும் நிறைய ஹெடர் ஃபைல்ஸ் இருக்குது. பட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமில் ஹெடர் ஃபைல்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ப்ரீ ப்ராசஸர் ஹேஷ் இன்க்ளூட் அப்படின்னு போட்டுக்கிட்டு ஸோ அதுக்கு உள்ளே வந்து நம்ம அந்த ஹெடர் ஃபைல்ஸை கொடுப்போம். ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஹேஷ் இன்க்ளூட் file.h. ஸோ இந்த ஃபைல் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம stdio, conio, math இந்த மாதிரி நமக்கு தேவைப்பட்ட ஹெடர் ஃபைல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து stdio.h வந்து நான் ஒரு ஹெடர் ஃபைலாக ஃபுல்லாக இன்க்ளூட் பண்ணுறேன். ஹேஷ் இன்க்ளூட் stdio.h. அடுத்தது ஹேஷ் இன்க்ளூட் conio.h. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹேஷ் இன்க்ளூட் math.h. இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஹெடர் ஃபைலை டிஃபைன் பண்ணணும். ஸோ ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணணும். இதை வந்து நம்ம ப்ரீ ப்ராசஸ் டைரக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஹெடர் ஃபைல்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது மெயின் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் யூஸ் ஆகிற அதாவது நம்ம மோஸ்ட்லி இருக்கிற எல்லா கமாண்டையும் நம்ம வந்து இந்த மெயின் ஃபங்க்ஷனில் தான் கொடுப்போம். ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷன் எப்படி ரன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓகேங்களா நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மேபி ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் வச்சுருந்தோன்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் எல்லாமே ஒர்க் ஆகும். ஸ்டாட்டிக்காக நமக்கு வந்து மெயின் ஃபங்க்ஷன் தான் ப்ரீ டிஃபைன்டாக வந்து ரன் ஆகும். ஸோ இப்போ வந்து நாம் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் நான் வந்து 2 ஹெடர் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹேஷ் இன்க்ளூட் stdio.h. நான் பேசிக்கான இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும். அதற்காக நான் வந்து stdio.h ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹேஷ் இன்க்ளூட் conio.h. ஸோ இந்த conio.hம் நான் யூஸ் பண்ணுறதுனால கொடுத்துருக்கேன். ஸோ ஹெடர் செக்ஷனில் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து மெயின் ஃபங்க்ஷனுக்கு போகும். ஸோ வாய்ட் மெயின் அல்லது இன்ட் மெயின் எது வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் எந்த டேட்டா டைப்பை ரிட்டர்ன் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து. ஸோ நான் வந்து இன்ட் மெயின் கொடுத்துருக்கேன். அதில் என்னுடைய கமெண்ட் 3 வேரியபிள் டிக்ளரேஷன் அப்புறம் வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வேரியபிளோட வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பேசிக்கான ப்ரோக்ராம் நீங்கள் ஒரு மெயின் ஃபங்க்ஷன் அண்டு ஹெடர் செக்ஷன் இல்லாமல் உங்களால் சி ப்ரோக்ராம் அதாவது எழுத முடியாது. மோஸ்ட்லி எல்லா ப்ரோக்ராம்லேயும் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெடர் செக்ஷன் இருக்கும் அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ ஹெடர் செக்ஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு பேசிக் இன்புட் அவுட்புட் யூஸ் பண்ணுறீங்க ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து ஹெடர் ஃபைல்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணணும். அது stdio.h இருந்தாலும் conio.h அந்த மேத் ஃபங்க்ஷனாக math.h இந்த மாதிரி நிறைய ஹெடர் ஃபைல்ஸ் வந்து இருக்குது ப்ரீ டிஃபைன்டாக. அதை நம்மளோட பர்பஸுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து யூஸ் பண்ணிக்குவோம். இந்த வீடியோவில் நான் வந்து பேசிக்கான ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராம் பற்றி டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.